ஸ்கேல் அட்ஜஸ்ட்மெண்ட்ங்கிறது ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்கள் எதுல இருந்து பார்க்கணும்னா இந்த லாக் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த லாக்குக்கு ஒட்டின மாரி இருக்கணும். ரெண்டு பக்கமும் கரெக்டாக லாக் ஒட்டின மாரி இருக்கணும். அப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா இந்த இடத்துல நெட் இருக்கும், 14-15 சைஸில் நெட் இருக்கும். அந்த நெட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்ட இழுத்துட்டு வர மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் நீங்கள் கரெக்டாக லாக் ரெண்டு பக்கம் ஒரே மாதிரியே வச்சுக்கிட்டு இப்போ ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்கேல் நிமித்திக்கணும். இந்த ஸ்கேல் நிமித்தி வச்சுக்கோங்க. இந்த லாக்கை கழட்டி விட்டுருங்க. எப்படி சொல்கிறேன்னா இந்த லாக்கை நீங்கள் கழட்டி விட்டுட்டு இந்த லாக்கை ஃபஸ்ட்டு கழட்டி விட்டுருங்க. கழட்டி விட்டு இந்த பொசிஷன் இவ்வளோ இந்த அளவுக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா ஸ்கேல் பார்த்தீங்கன்னா நிற்கும்போது இந்த பொசிஷன்லாம் கரெக்டாக இருக்கணும். இந்த பொசிஷனுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இந்த லாக்கோட பொசிஷன் என்னென்னா மேலே வர லூஸ் கட்டு, கீழே போக டைட் கட்டு. இதுதான் ஒரு பேசிக் பார்த்துக்கோங்க. இதில் மேலே வர லூஸ் கட்டு, கீழே போக டைட் கட்டு. அதே மாதிரி இந்த பொசிஷன் எப்படி வைக்கணும்னா ஸ்கேல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க எப்படி பண்ணால் ஃபஸ்ட்டு விஷயம் இந்த லாக் இங்கே வச்சுக்கணும். இந்த லாக்கில் வச்சுட்டு இப்போ டைட் கட்டு வேணும்னு நினச்சிக்கிறீங்களா, இந்த நார்மலாக இங்கே வச்சுக்கிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் இங்கே தான் பண்ண முடியும். இந்த நெட்டை கழட்டிடணும், இந்த காற்றை கழட்டிட்டு இதில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம எந்த அளவுக்கு உங்களுக்கு டைட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெட்டை பார்த்தீங்கன்னா லூஸ் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு லூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த பொசிஷனில் வச்சுட்டு உங்களுக்கு பொட்டி எந்த அளவுக்கு விரிவாகுது, இந்த பொட்டி எவ்வளோ வெளியே வரணும், டைட்டு கட்டு வரணும்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு இந்த லாக்கை உங்களுக்கு நார்மலாக இந்த பொசிஷன் இப்போ லூஸ் கட்டுக்கு எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் இந்த இடத்துல ஒரு கம்பி ஓடும். இந்த கம்பி இப்போ இல்லை நேற்று ஃபீல்டில் ஓட்டும் போது என்ன சொல்ல டிரைவர் இப்படி தொலைச்சிட்டாரு. விஷயம் என்னென்னா இந்த ஸ்கேல் பார்த்தா இந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த லாக் வர மாதிரி லூஸ் கட்டு வரும். சொல்லப்போனால் இதில் பார்த்தீங்கன்னா கேஜ் கொடுத்துருப்பாங்க, க்ரீன் எல்லோ ரெட்டுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த ரெட்டுக்கு பக்கத்தில் வரும்போது கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்கேல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஈஸியாக வச்சுக்கலாம். உங்களுக்கு டைட்டு கட்டு வேணும்னா இந்த மழையை பொறுத்தவரைக்கும் எந்த அளவுக்கு கிட்ட கொண்டு போனீங்கன்னா டைட்டு கட்டு வரும். உங்களுக்கு நார்மலாக பொட்டி எனக்கு அதிகமாக வேலை கூடாது, பார்ட்டிக்கு தான் ஓட்ட போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா லூஸ் பண்ணிங்கன்னா லூஸ் கட்டு வச்சுக்கலாம். மிக்சப்படி நீங்கள் இப்போ ஒவ்வொரு பொட்டிக்கும் ஒரு மாடலில் மாறும். லாக் என்ன சொல்கிறது அட்ஜஸ்ட்மெண்ட் விஷயத்தில் மாறும். அந்த மாதிரி விஷயத்தில் உங்களுக்கு பக்கத்தில் இடம் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பேலர் ஓட்டுறவங்க அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அவங்க வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சு கொடுப்பாங்க. உங்களுக்கு புதுசாக அவங்களுக்கு வைக்க தெரியல அப்படின்னா என் கான்டாக்ட் நம்பர் தரேன், நீங்கள் வேணால் எங்களுக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க, நான் வேணால் சொல்லித்தரேன். இப்போ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் சரியா பண்ணல அப்படின்னா என்ன மாதிரி பிரச்சனைலாம் வந்து பேலர்ல உருவாகும்? மெயின் விஷயம் அட்ஜஸ்ட் பண்ணலீங்கன்னா ஓவர் டைட்ல விழுந்துச்சுன்னா பொட்டி அடிக்கடி சேஃப்டி போல்ட் கட் ஆகும். சேஃப்டி போல்ட் கட் ஆகல, சேஃப்டி போல்ட் ஸ்ட்ராங்கா இருந்து செயின் வீக்கா இருந்துச்சுன்னா செயின் கட் ஆகும். செயின் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்து சேஃப்டி போல்ட் லாக் ஆனிச்சுன்னா ரோலர் கட் ஆகும். ரோலர் கட் ஆகல எல்லாம் கரெக்டா இருந்துச்சுன்னா ரோலர்ல வெல்டு விடும். அந்த மாதிரி அடுத்தடுத்த சேஃப்டி அடுத்தடுத்த கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்கணும். அப்படி எதுவுமே கட் ஆகல, கிரவுண்ட் வீக்கா இருந்துச்சுன்னா கிரவுண்ட் சாப்பிட்டு உடையும். கிரவுண்ட் சாப்பிட்டு உடையிறது, குட்டை சாப்பிட்டு பேனிங் போடுறது, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும். நீங்க ஒரு சின்னோண்டு ஸ்கேல் அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டா வைக்கலன்னா செயின் பீடுல இருந்து சேஃப்டி போல்ட் உடையிறது. இன்னைக்கு சேஃப்டி போல்ட்னா ஒரு போல்ட் 8 ரூபா வந்துருச்சு. நீங்க ஒரு காட்டுக்கு ஓட்டுறீங்கன்னா ஒரு 10 போல்ட் சேஃப்டி போல்ட் கட்டாலும் 70 ரூபா போச்சு. 4 காட்டுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 20 போல்ட் கட்டானீங்கன்னா நீங்க கணக்கு போட்டுக்கோங்க, ஒரு 200 ரூபா போயிடும். நீங்க சேஃப்டி போல்ட் கட் ஆகுறது அது இல்லாம ஒரு செயின் பீதுன்னு வச்சுக்கோங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டா வைக்கல அப்படின்னா செயின் பீயும். இன்னைக்கு ஒரு செயின் நார்மலா எடுத்துட்டாலும் ஒரு செயின் நார்மலா டைமண்ட் வாங்கி போட்டுலாம் 2000 ரூபாய். அந்த மாதிரி கிரவுண்ட் வேலை செஞ்சா ஒரு கிரவுண்ட் பிரிச்சு வேலை செஞ்சாவே இன்னைக்கு 7000 ரூபாய் 8000 ரூபாய் வந்தது. அது மாதிரி ஃபர்ஸ்ட் செயின் கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் எந்த அளவுக்கு வைக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கு மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டாக நீங்கள் வச்சுட்டீங்கன்னா பார்ட்டிக்கு ஓட்டுறீங்களா இந்த ஒரு பாயிண்ட் தூக்கி மேலே போட்டு ஓட்டுங்க. ஈரப்பில்லா இருந்தால் ஒரு பாயிண்ட் தூக்கி மேலே போட்டு ஓட்டுங்க. இல்லை நான் வாடகைக்கு பில்லு நான் பேசி பில்லு ஏற்றுறேன்னா இதில் எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். கரெக்டாக இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் மட்டும் நீங்கள் மாற்றி போட்டுக்கிட்டா போதும், வேறு எதுவுமே நீங்கள் தொடவே கூடாது. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டாக வச்சு ஓட்டுங்க. அதே மாதிரி பில்லு எடுக்கும்போது சரி நீங்கள் எப்படி வேணாலும் பில்லு எடுங்க, தப்பே கிடையாது. ஆனால் ஃபினிஷிங் முடியும் போது கரெக்டாக 2 பக்கமும் ஒரே மாதிரியான பில்லு போனால் மட்டும்தான் கட்டு ஃபினிஷிங் வரும். அதே மாதிரி நூல் மாட்டும் போது இன்னொரு நூல் மாட்டினா ப்ரோ எனக்கு நூல் இழுக்க மாட்டேங்குது, எனக்கு இந்த வீலில் பார்த்தோன்னா ஸ்லிப் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்ல ஒரு மேக்ஸிமம் என்ன சொல்கிறேன்னா இப்போ இது நடு இதில் போட்டு ஓட்டுறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை. இந்த சுற்று பார்த்தீங்கன்னா 2 சுற்று போட்டுக்கணும், இல்லை 3 சுற்று வரையும் போட்டுக்கலாம். இந்த சுற்று இருக்குது பார்த்தீங்கன்னா இதில் 3 சுற்று போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சின்னதில் போடும்போது என்ன பண்ணலாம் நூல் இழுக்காது. இந்த நடுவில் போடும்போது இழுத்துரும். சின்னதில் போடும்போது என்ன பண்ணலாம் ஸ்பீடாக எடுக்கும்போது நூலுக்கு ஸ்கேல் சீக்கிரம் எழுந்திருக்கும்போது என்ன பண்ணலாம் இந்த இடம் ஸ்லிப் ஆகும். அப்போ ஸ்லிப் ஆகும்போது நம்ம டீசல் ஓடிங் இருக்கும் பார்த்தீங்களா, ஆயில் சர்வீஸ் பண்ணுறவங்க தெரியும், டீசல் ஓடிங் இருக்கும். அந்த ஓடிங் என்ன பண்ணீங்கன்னா கிரீஸ் வச்சு கரெக்டாக ஓடிங் திரும்பாத மாதிரி கரெக்டாக அந்த உள்ளார இந்த வீலுக்கு உள்ளார பார்த்துங்க ஓடிங் போட்டிருக்கேன், தெளிவாக காட்டுங்க ப்ரோ. கொஞ்சம் இந்த ஓடிங் மட்டும் கரெக்டாக போட்டிங்கன்னா கொஞ்சம் இழுக்கிற பிரச்சனை நல்லாயிருக்கும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மெயின் ஸ்கேல் அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டாக வச்சு ஓட்டுங்க. நூல் மாட்டுறவங்களும் நூல் இந்த மாதிரி இதில் ஓடிங் வச்சு மாட்டிக்கோங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சீக்கிரம் நூல் இழுக்கும். அதுதாங்க நான் மெயின். ஒருத்தவங்க கட்டு ஸ்பீடாக ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணவங்கன்னா இப்போ கட்டு ஸ்பீடாக ஓட்டணும், எனக்கு கட்டு கரெக்டாக விழுவணும், ஏற்றி இந்த எதுவுமே விழக்கூடாது, கட்டு ஃபினிஷிங் வரணும் அப்படிங்கலாம் இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயம் பேலர் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் நுணுக்கமாக செஞ்சுக்கிட்டீங்கன்னா
கட்டு நிறையா ஓட்டலாம், வண்டி விட்டு கீழே இறங்க தேவையில்ல. இன்னொரு பெஸ்ட்டாக விஷயம் சொல்லணுங்கன்னா, நூல் ஓட்டுறவங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட் வரும்னா, நூல் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தொங்கவே விடாதீங்க. மெயின் விஷயம், நூல் இந்த அளவுக்கு தொங்க விட்டிங்கன்னா காத்தடிக்கும் போது இப்படியும் மறக்கும் இப்படியும் மறக்கும். இதுக்கு இன்னொரு விஷயம், ஒரு ஆல்ட்ரேஷன் என்ன சொல்லிருக்காங்கன்னா, நூலுக்கு கட்டாதா ஒரு கட்டு கீழே விழும்போது வண்டியில் இருந்தாலும் லேசாக இந்த அளவுக்கு பிடிச்சி இழுத்திங்கன்னா வந்துடும். இந்த அளவுக்கு பொசிஷன் வச்சுக்கிட்டிங்கன்னா நூல் இறங்க வண்டி விட்டு கீழே இறங்கவே தேவையில்லை. நீங்கள் வண்டியிலேருந்து லேசாக பிடிச்சி இழுத்தாவே நூல் இந்த பொசிஷன் வந்துடும். இந்த பொசிஷனை நீங்கள் வச்சு ஓட்டிங்கன்னா எப்படி போனால் இப்படி பிறந்தாலும் எடுத்துரும், இப்படி பிறந்தாலும் எடுத்துரும். இதுக்கு இன்னொரு மாற்று வழி என்னன்னா, ஒரு இந்த கொண்ட ஸ்ப்ரிங் வருது பார்த்தீங்களா, இதில் ஒரு சின்னதாக ஒரு துணி எடுத்து கரெக்டாக லாக் கட்டிடுங்க. கட்டிட்டிங்கன்னா அந்த அளவுக்கு பறக்காது. இப்போ மேக்ஸிமம் அதிகம் இந்த கொண்ட ஸ்ப்ரிங்கில் பார்த்தீங்கன்னா பேப்பர் கட்டுறது, துணி கட்டுறது இந்த மாதிரி கட்டி ஓட்டுறாங்க. அது கொஞ்சம் நல்லா இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ப்ரோ. இந்த வீடியோலாம் கொஞ்சம் தெளிவாக கேட்கணும், தெளிவாக பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கான்டாக்ட் நம்பர் இருக்குது, நீங்கள் பண்ணி வேணால் கேட்டுக்கோங்க. நன்றி, வணக்கம்.